3 மந்த்ஸ்ல வந்து அவ்வளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. என்னைய பொறுத்தளவுல நான் வந்து பிஇஓ ஜஸ்ட் 32 வேக்கன்சி தான். அதுவும் வந்து ரிசர்வேஷன்ல நெறைய பிரிஞ்சிரும். அப்படி இருந்தும் நான் என்ன எய்ம் பண்ணேன், நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து எஸ்கே மகள் புக் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். மேஜரா ப்ரிப்பேர் பண்ணேன். பிளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காம நம்மளுடைய வேலைய நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா, நிச்சயமா ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. நோட்டிஃபிகேஷன் ஒண்ணும் வராம போறதில்ல. ஹாய் ஆல். என்னோட பேர் இர்ஷாத் அகமது. என்னோட ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம். நான் வந்து இப்ப நடந்து முடிஞ்ச பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர் எக்ஸாம்ல ஸ்டேட் லெவல்ல 102 மார்க் எடுத்து 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா சடனா கால்ஃபர் ஆனோனே, ஜஸ்ட் வந்து 32 வேக்கன்சி தான் இருந்துச்சு எனக்கு அப்போ. அப்போ வந்து நான் அப்படிதான் நெனச்சேன். 32 வேக்கன்சில நம்ம எப்படி ஒரு ஆளா வர முடியும்? அப்படின்ற வந்து எல்லாத்துக்குமே அந்த தாட் இருக்க தான் செய்யும். அது மாரி தான் எனக்கும் அந்த தாட் தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம பிரிப்பரேஷன் பண்ணுவோம். நம்ம இதுல வந்து ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்ட்டு, சைக்காலஜி சப்ஜெக்ட் நமக்கு சுத்தமா தெரியாது. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட யூஜி டிகிரி லெவலுக்கு குடுத்திருந்தாங்க. அ அப்போ இது மட்டும் எனக்கு இப்ப என்ன தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் உடைய கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. அப்போ நான் வந்து புரொஃபசர் அகாடமில ஜாயின் பண்ணேன். அ எனக்கு வந்து ரொம்பயும் அந்த சைக்காலஜிய பொறுத்தமட்டில ரொம்பயும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மேம் அபிராமி மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுடைய கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். சைக்காலஜி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா புரியும். நம்ம ரொம்ப எப்படி இன்ட்ரெஸ்ட்டா அந்த சப்ஜெக்ட்ட எப்படி கொண்டு போலாம். அப்படிங்கிற மாரி ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அதே மாரி வந்து இங்கிலீஷ் சொல்லப்போனா டிகிரி லெவலுக்கு இருந்துச்சு. ஆனா இங்கிலீஷ பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அப்போ இங்கிலீஷ் சார் எடுத்தாங்க எங்களுக்கு. வாசு சார் வந்து ரொம்ப நல்லா எடுத்தாங்க. அதுக்கு சொல்லப்போனா என்ன தேவ? இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன நம்ம தேவை? என்ன படிக்கணும்? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சார் எடுத்த கிளாஸு. அதுக்கப்புறம் மேக்ஸ் சார், கோகுல் சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப கமிட்டடா லாஸ்ட் வரைக்கும் எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கிற அஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, வந்து க கன்டினியூஸா கன்சிஸ்டன்சியா படிச்சோம்ன்னு சொன்னா, நிச்சயமா வந்து கவர்மெண்ட் இந்த ஃபீல்டுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜாப கண்டிப்பா செக்யூர் பண்ண முடியும். அதான் நான் சொல்றது. இப்ப நீங்க வந்து கன்டினியூஸா படிங்க. அதே மாரி வேக்கன்சி வந்து யாரும் வந்து எதிர்பார்க்க வேணாம். என்னைய பொறுத்தளவுல நான் வந்து பிஇஓ ஜஸ்ட் 32 வேக்கன்சி தான். அதுவும் வந்து ரிசர்வேஷன்ல நெறைய பிரிஞ்சிரும். அப்படி இருந்தும் நான் என்ன எய்ம் பண்ணேன், நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு சொன்னா, ஜெனரல் டர்ன்ல எடுக்கணும். ஜெனரல் டர்ன்ல ஒரு வேக்கன்சிய வந்து செக்யூர் பண்ணணும். அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. அதுக்கேத்த மாரியே வந்து நான் அந்த அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் படிச்சேன். அ 2, 3 மந்த்ஸா இந்த எக்ஸாமுக்குன்னே தனி பிரிப்பரேஷன் நான் பண்ணேன். இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ் அவங்களுடைய இப்போ மேஜரா இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரமா நம்மளால ஜாப செக்யூர் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இன்னொன்னு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அ எப்பயுமே வந்து கமிட்டடா இருக்கணும். அதாவது ஒரு 2 விஷயம் முக்கியமா சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சியா இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னா என்னன்னா, தொடர்ச்சியா படிக்கிறது. அதாவது விடாம தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டே இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. இன்னொன்னு வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்னா வந்து எப்படி நம்ம இந்த நேரத்துல இந்த வேலைய தான் செய்யணும். இத இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். இந்த ஃபீல்ட பொறுத்தளவுல 2 விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. இல்லன்னு சொன்னா கிவ் அப். அதாவது விட்டுட்டு வெளிய போயிருவாங்க. அப்படி வந்து நம்ம விட்டுட்டு வெளிய போவே கூடாது. இதுல வந்து தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா, ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமா வரதான் செய்யும். ஃபெயிலியர்ஸ்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸ் சந்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அடுத்தடுத்த பயணத்த நம்ம தொடர முடியும். அதனால வந்து இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஒரு எக்ஸாம்ல கிடைக்கல, இந்த எக்ஸாம்ல கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி விட்டுட்டு போயிறக்கூடாது. கண்டிப்பா ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க, அ தொடர்ச்சியா வந்து இதுல வந்து கண்டிப்பா படிக்கணும். தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் இது 2ஓட படிச்சோம்ன்னு சொன்னா, நிச்சயமா வந்து கண்டிப்பா ஒரு கவர்ன்மென்ட் ஜாப கண்டிப்பா செக்யூர் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அ
ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு டைம் டேபிள நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு டைம் டேபிள செட் பண்ணிக்கிட்டா, அதுபடி நம்ம போணும். அதாவது வேலைக்கு போறவங்கள எடுத்துக்கிட்டா, காலையில கொஞ்ச நேரம் ஒதுக்குறது. அப்புறம் வந்து ஈவினிங் நைட் வந்தோனமே ஒரு 2 ஹவர்ஸ் படிக்க முடியும். வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட. அதே மாரி வந்து சண்டேஸ அ யூஸ் பண்றது. நல்லா யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாரி வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம படிச்சோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து யாருனாலும் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதாவது வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அ நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷனா இருக்கணும். யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கக் கூடாது. நம்ம தான் நமக்கு மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சுன்னா, தொடர்ச்சியா நம்ம படிச்சோம், கன்சிஸ்டன்சியா படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அ நிச்சயமா வந்து கண்டிப்பா ஒரு ஜாப் செக்யூர் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ பிஜி, டிஆர்பி எக்ஸாம்ஸ் டிஆர்பில இருந்து நடத்துறாங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். குரூப் குரூப் 1 எக்ஸாம்ஸ் இருக்கு. குரூப் 4 எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வரப்போகுது. இதெல்லாம் வந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காம நம்மளுடைய வேலைய நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா, நிச்சயமா ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. நோட்டிஃபிகேஷன் ஒண்ணும் வராம போறதில்ல. என்னுடைய இதையும் அப்படிதான். அப்படி இருந்தாலும் நான் தொடர்ச்சியா நான் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒண்ணும் விட்டுறல. இடையில வந்து கேப் விட்டுறலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இல்ல. ஒரு கொஞ்ச நேரம் படிச்சாலும் ஒரு தொடர்ச்சியா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் வரும். அ அப்போ வந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டயத்த வந்து நம்ம ரிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணணும். நம்ம என்ன படிக்கல, அந்த மாரி விஷயத்த படிச்சு நம்ம ரிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து எந்த ஒரு ஜாபையும் வந்து செக்யூர் பண்ண முடியும். இந்த பிஓ எக்ஸாம்ஸ பொறுத்தளவுல பார்த்தா, ப வாஸ்ட் சிலபஸ். அதாவது எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ், மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிட்யூட் இருக்கு, பாலிட்டி, ஹிஸ்டரி, அதே மாரி அ சயின்ஸு 4 சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி. அதே மாரி எக்ஸ்ட்ரா இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, சைக்காலஜி எல்லாம் எக்ஸ்ட்ரா பெரிய அதாவது ஒரு வாஸ்ட் சிலபஸ் தான். இத எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்? 3 மந்த்ஸ்ல வந்து அவ்வளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. பிரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அ ஆனா வந்து மெட்டீரியல்ஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா, நம்மளால வந்து படிக்க முடியாது. மெட்டீரியல்ஸ் வந்து எப்பவுமே லிமிட்டடா இருக்கணும். மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் லிமிட்டட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஃபீல்டுல ரொம்ப கை குடுக்கும். நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, மெட்டீரியல்ஸா வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மெட்டீரியல்ஸையும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ரிவிஷன் டைம்ல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதே மாரி வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அ நோட்ஸ் எடுத்து படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பொறுத்தளவுல வந்து முக்கியமா ஸ்கூல் புக்ஸ் தான். ரிசோர்ஸ் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம் பிஜி, டிஆர்பியா இருக்கட்டும், பேசிக் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். அ அ எந்த ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக். அதுலருந்து தான் வந்து அவுட்டர் சிலபஸ கவர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ நல்லா தரோவா படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னு சொன்னா நம்ம வந்து என்னென்னமோ படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு 8த் புக்ல இருந்து ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நம்மளால அத ஆன்சர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும். அதனால ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து யூடியூப்ஸ்லாம் வந்து ரொம்ப அ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு யூடியூப்ஸ்ல இப்போலாம் நெறைய பேர் யூடியூப்ஸ்லயே சொல்லி தர்றாங்க. யூடியூப்ஸ் உடைய வீடியோஸ் அதுல எப்படி படிக்கிறது? சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணி எப்படி நம்ம கமிட்டடா படிக்க முடியும்? அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு ஈஸியா கிடைக்குது. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அ அத வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. அதே மாரி வந்து முக்கியமான பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினா, டெஸ்ட் வந்து அதிகமா போட்டு பார்க்கணும். நம்ம ப்ரொஃபசர் அகாடமில கூட டெஸ்ட் டெஸ்ட் ஆப்ல வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்குரிய டெஸ்ட் அத வந்து தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளோட லெவல் எப்படி இருக்கு? நம்ம வந்து எந்த லெவல்ல இருக்கோம்? நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? நம்ம என்ன தெரியல? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின் பேப்பர் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குற கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்னா, அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதோட ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? அந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன கொஸ்டின் வரும்? ஏன் வந்து நம்ம இந்த கொஸ்டின தப்பா போட்டோம்? எதனால இதுக்கு சரியான ஆப்ஷன் நம்மளே வந்து என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கு? அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம படிக்கணும். அதே மாரி வந்து வ அ அப்படி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா தான், நம்ம டிஆர்பில எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலயுமே வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. நம்ம வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கொஸ்டின வந்து சேலஞ்ச் பண்ணலாம். நான் இந்த பிஇஓ பொறுத்தளவுல நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நான் அந்த மாரி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பி ப்ரொஃபசர் அகாடமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது தர்ஷினி மேமு கோஆர்டினேட்டர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டைம் இருந்துச்சு. அவங்களோட நெறைய கோஆர்டினேட் பண்ணி சரி சோர்ஸ் கண்டுபிடிக்கணும்.
அது கரெக்ட் ஆன்சர் நம்ம மாத்தி சொன்னோம்னா, அதுக்கு வந்து எந்த புக் சோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப ப்ரொஃபசர் அகாடமி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நல்லா போட்டு பார்க்கணும். டெஸ்ட்ட போட்டதுக்கப்புறம் நம்மளோட மார்க் என்ன? நம்ம எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம்? அத எப்படி சரி பண்ணலாம்? என்ன ஆன்சர் அதுக்கு உண்மையா கரெக்ட்டான ஆன்சர் என்ன? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ண நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் கூடும். அதாவது எக்ஸாம் ஹால் டயத்துல வந்து நம்ம வந்து ஈஸியா ஆப்ஷன்ஸ எலிமினேட் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸ் போடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது சைக்காலஜிய பொறுத்தமட்ல அவுட்டர் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம புக்ல சைக்காலஜிலாம் எங்கேயும் கிடையாது. நான் வந்து எஸ்கே மொகல் புக் தான் நான் பிரிப்பேர் பண்ணேன். மேஜரா பிரிப்பேர் பண்ணேன். பிளஸ் வந்து அ மேமோட நோட்ஸ் அ அபிராமி மேம் வந்து நோட்ஸ் கிறிஸ்பியா குடுத்திருந்தாங்க நோட்ஸ். முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அத மட்டும் ரொம்ப ஷார்ட்டா ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் நோட்ஸ் நான் எடுத்தேன். அவங்களோட கிளாஸஸ் வந்து ஃபுல் நோட்ஸ் நான் எடுத்தேன். ஒரு அ 2 2 நோட் வந்துச்சு. இப்ப லாங் சைஸ் நோட்ல 2 நோட் வந்துச்சு. அதான் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நோட்ஸ் எடுத்து படிச்சோம்னு சொன்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம்ல வந்து சிம்பிளா ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அந்த நோட்ஸ ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.